தேவனே, இன்று என்னை உருமாற்றும். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி. ஜெபமின்மையின் அபாயம். எரேமியா 14:22. புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவன் மட்டுமே மலைகளை அசைக்கிறவர். ஜெபம் தேவனை அசைக்கிறது. இது நம் வாழ்வில் நிஜமான அனுபவமாக மாறும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்திற்கு பதில்களாய் வருபவைகளே மெய்யான நீடித்து நிலைக்கும் பதில்களாய் இருக்கும். ஜெபமில்லா கிரியை அற்பமானது, ஆபத்தானதும் கூட. ஜெபத்தை அசட்டை பண்ணி ஒருவேளை ஜெபிப்பதை காட்டிலும் அதை அப்படியே விட்டு விடுவது மேலானது என ஒருவர் கூறியுள்ளார். ஜெபமின்மை நம்மை எரிச்சலடைய செய்து நாம் செய்திருக்கும் வேலையை கெடுக்கிறது. ஜெபமில்லாத ஒரு பரிசுத்தவானை பிசாசு காணும்போது அவன் நிராயுதபணியாக நிற்பதால் அவனை அழிக்க எல்லாவிதமான காரியங்களையும் செய்வான். ஜெபிக்க நேரமில்லாத அளவிற்கு பிற வேலைகளில் மும்முரமாய் இருப்பது பிசாசை வரவேற்கும்படி அவன் வாசலிலே போடப்படும் அழைப்பிதழ். ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலத்தை அசைக்கிறது. பிசாசு உங்களை தொட முடியாத தலத்திற்கு ஜெபம் உங்களை அழைத்து செல்கிறது. உலகத்தின் சக்திகளும் எதிராளியானவனின் தூண்டல்களும் உங்களை தீண்டாத மகிமையின் உயர்தலங்களில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவருடைய வல்லமை மற்றும் ஞானத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள். நம்மை சுற்றிலும் மற்ற எல்லா காரியங்களும் நாம் செய்யும் எல்லாமுமே மாயை என்பதை நாம் உணர வேண்டும். எதை செய்வதற்கு முன் நாம் ஜெபிக்காத வரைக்கும் ஒன்றும் செய்யப்படுவதில்லை. எல்லாவற்றையும் தோற்றுவிப்பவரும் எல்லா செழிப்பிற்கும் ஆதாரமானவர் கர்த்தர் ஒருவரே. நீங்கள் செய்ய போவதை ஆளுகை செய்யவும் தலைமை வகிக்கவும் அவரை வரவேற்காமல் நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் அர்த்தமற்றவை. இதை அறிந்துதான் எரேமியா ஜெபிக்கிறார். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம், எங்கள் செயல்களை வாய்க்க பண்ணும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.